இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம கடைசி நாளாக இந்த பவர்ஃபுல் ப்ரேயர்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, வல்லமையான ஜெபத்தை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு கடைசி பார்ட், ஓகே, பார்ட் 9 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். ஓகே, நன்றி செலுத்துதலின் ஜெபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, உம்முடைய அப்பா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த பவர்ஃபுல் ப்ரேயர்ஸை நடத்தி கொண்டு வந்ததுக்காக உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு கூட இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரை பற்றி நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஒரு நன்றி உள்ள இருதயத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாம். ஓகே, அநேக காரியங்களில் நம்ம தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டுருவோம் இல்லை? நம்ம அதற்காக அழுது ஜபிப்போம், பரிந்து கேட்டு ஜபிப்போம், ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிச்சிடுவார், கரெக்டாக? ஆனால் நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா, நம்ம தேவன்கிட்ட நன்றி சொல்லாமல் போகிறது, நன்றி செலுத்தாமல் போகிறது. ஓகே, இந்த நன்றி சொல்கிறது என தேவன் நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. எதற்கு? நம்மளோட இருதயம் தேவன் பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நன்றியை மனதார சொல்லுவோம். இல்லை, நம்ம தேவனை வெறும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏதோ ஒரு தூரமாக அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவருக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஒரு 10 குஷ்டரோகிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஏசப்பா அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணுறாரு. ஓகே, எல்லாரையும் ஒரே நேரத்தில் தான் ஹீல் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகுது? 9 பேர் போயிடுறாங்க. ஆனால் ஒரு குஷ்டரோகி மட்டும் ஏசப்பா கிட்ட நன்றி சொல்கிறேன். அந்த நன்றி உள்ள இருதயத்தை நீங்கள் பாருங்களேன். என்னை குணமாக்கின கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இவ்வளோ நாள் நான் இப்படி இவ்வளோ பாடில் இருந்தேன், இவ்வளோ உபத்திரவத்தில் இருந்தேன், என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் என் தேவன் என்னை மீட்டு கொண்டார், என்னை சுத்தமாக்கிட்டார், என்னை கிளென்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இருதயம் அவரை என்ன பண்ணியிருக்கு? அவரை கர்த்தரை தேடி நன்றி சொல்ல அவரை ஊக்குவிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் இடத்துல அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம நன்றி சொல்லவே மாட்டோம். அதாவது வாயினால தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டாலும் மனதார நம்ம சொல்கிறோமா? அந்த நன்றி சொல்கிறதுக்குன்னு நம்ம ஒரு நேரம் எடுக்கிறோமா? இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம ஏதோ அவரை ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம்ம அவரை யூஸ் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இல்லை. இன்றைக்கு நீங்களும் சரி நானும் சரி அந்த தவறை மட்டும் நம்ம செய்திடவே கூடாதுங்க. நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க, நமக்குள்ள அந்த நன்றியுள்ள இருதயம் இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எதிராக இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காம இருப்போம். அப்படி பார்க்காம இருக்கிறதுனாலே நமக்குள்ள இருக்கிற அந்த நன்றியுள்ள நம்மளோட இருதயம் நன்றியற்று போயிடும். ஓகே, நன்றி சொல்லாமல் எல்லாத்துக்கும் முறுமுறுத்து கொண்டு போயிடும். இன்னைக்கு உங்களோட இருதயம் முறுமுறுத்து கொண்டு இருக்குன்னா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட லைஃப் ரொம்ப பிளஸ்டாக வச்சிருக்கிறாரு. ஓகே, எப்படி அந்த 10 குஷ்டரோகியில் அந்த ஒரு குஷ்டரோகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோடனே மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு குஷ்டரோகி என்னை குணமாக்கின கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லியே தீர்வேன் ஓடி வந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் நடந்த காரியங்களுக்கு, நடக்கின்ற காரியங்களுக்கு, நடக்க போகிற காரியங்களுக்கு நம்ம பிதாவுக்கு, நம்ம தேவனுக்கு, நம்ம இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever. ஆமென். நம்ம என்றைக்குமே தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். நன்றி சொல்கிறது தான் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் நல்லவர், அவரோட கிருபை நம்மளுக்கு எந்நாளும் இருக்குது. இது சொல்லும் போது அவரோட கிருபை நம்மளோட கடந்த காலத்தில் இருக்குது, அவரோட கிருபை நம்மளோட ப்ரெசண்ட்டில் இருக்குது, அவரோட கிருபை நம்மளோட ஃப்யூச்சர்லேயும் இருக்குது. இல்லை, இஸ் ஆல்வேஸ் வித் அஸ், இஸ் கிரேஸ் வாஸ் வித் அஸ், இஸ் வித் அஸ் அண்ட் வில் பி வித் அஸ். ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு, நம்ம மேலே கிருபையாக இருக்கிற தேவனுக்கு நம்ம எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் நல்லவர், அவர் வல்லமையுடையவர், நம்மளை இன்றைக்கும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அந்த 10 குஷ்டரோகில ஞாபகம் ஒருத்தங்க தான் திரும்ப தேவனுக்கு நன்றி சொன்னது போல நம்ம அந்த ஒருத்தர்களாக இருக்கிறோம். எவ்வளோ உபத்திரமம் வந்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வந்தாலும், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளோட கண்களை மறைக்கக்கூடாது, நம்மளோட இருதயத்தை பூட்டக்கூடாது. தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறது. நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். ஆமென். இப்போதான் நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் நீர் பேச ஒரு வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு ஆட்சி ஏசப்பா, உங்களை அப்பா வேதனைப்படுத்தியிருந்தா மன்னிங்க. உமக்கு நன்றி சொல்லாமல் உங்களை காயப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிங்க. எங்களுக்குள்ள அந்த நன்றி உள்ள இருதயத்தை தாங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.